நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட இருக்கிறது வந்து GoPro 11. இதை நான் இப்போ அன்பேக் பண்ண போகிறேன், அதாவது ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறத. சூப்பரான ஒரு சாமான் GoPro. இப்படியான பேக்கெட்டில் இது வந்திருக்குது. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இதில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் போட்டுக்கிறாங்க. இதில் வந்து 27 மெகா பிக்சல், இதில் வந்து 5K, 4K, 2.7K இந்த மாதிரியான செட்டப்பில் இந்த GoProவில் வீடியோ எடுக்கலாம். அதே நேரத்தில் தண்ணிக்குள்ளே போனாலும் நீங்கள் இது வந்து 33 ஃபீட்டுக்கு கொண்டு போகலாம், தண்ணிக்குள்ளே கொண்டு போகலாம், போட் ப்ரூவாக இருக்கிறது. அதோட நீங்கள் என்ன பேசினாலும் அது என்னதை கழிச்சாலும் உடனே அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அது ரெக்கக்னைஸ் பண்ணும். உடனே என்ன பேசுகிறாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி அது செய்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறத அதை ரெக்கார்ட் பண்ணும். ஒன்று. அடுத்தது வந்து 8x ஸ்லோ மோஷன். இதில் 8xல் விட்டுட்டு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கலாம். அது அடுத்தது வந்து டேட்டா ஓவர்லேஸ். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஓவர்லே பண்ணி அதில் காட்டும். உங்களுக்கு இந்த டைம் ட்ராப்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய நீளமான காட்சி எடுத்து போட்டு நீங்கள் குயிக்காக கம்ப்ரஸ் பண்ணி காட்டுறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஸை வச்சுக்கிறாங்க. இது டைம் ட்ராப் 3.0 கொடுத்துக்கிறாங்க. அதோட வந்து லைவ் ஸ்ட்ரீமிங். இப்போ நீங்கள் அந்த எடுக்கிற காட்சியை உடனுக்குடனே காட்டலாம் ஆன்லைனில். இது வந்து 1080pயில் தான் அப்படி காட்டலாம், 4Kயில் காட்ட முடியாது. என்னென்னு சொன்னால் ஓவர் டேட்டா உங்களுக்கு காஸ்ட் பண்ணும். அதனால் இது சரிப்பட்டு வராது. இங்கே 1080pயில் தான் காட்ட வேணும். அதுக்காக 4Kயில் காட்டுறதுக்கு அந்த ஆப்ஷன் வைக்கல. அடுத்தது வந்து சூப்பர் ஃபோட்டோ. இதில் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை எடுக்கலாம், ரோவில் எடுக்கலாம். இதில் ஃபோட்டோ எடுக்க HDRலையும் எடுக்கலாம். இப்போ ரோவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்கிறதுக்காண்டி தான் இந்த ரோவில் விட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த சிப் வந்து GP2 ப்ராசஸர் வந்து இது நல்ல ஹையான ப்ராசஸர் கொடுத்துக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னால் ஸ்லோ டவுன் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த ப்ராசஸரையும் மாற்றிக்கிறாங்க. அதில் GoPro 10 இருந்த ப்ராசஸர் தான் இதுக்கும் வந்திருக்குது. இதில் வேறு ஏதாச்சும் செட்டப்புகள் மாற்றிருப்பாங்க நம்புகிறேன். போக தான் தெரியும். அடுத்தது வந்து இது வெப்கேம் கேமராவும் பாவிக்கலாம். அந்த மோடுக்கும் செட் பண்ணிக்கிறாங்க. மோட் ரெடியான்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் கேமராவுக்குரிய லைட்டையும் மைக்ரோஃபோனையும் இதில் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக அந்த அக்சசரிஸை வாங்கி இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு உரிய வீடியோவை எடுக்கலாம். எடுக்கும்போது இப்போ ஒரு இன்டர்வியூ ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கு கட்டாயம் இப்படியான ஒரு செட்டப்பை நீங்கள் செய்ய வேணும். அது இல்லாமல் இந்த தனி கேமரா கொண்டு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாத அந்த காட்சிகளை. சரியா? அதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். ஹைப்பர் ஸ்மூத் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து நல்ல ஸ்டடியான ஸ்டேபிலைசேஷன் இருக்கிறது. இது 5.0 ஃபேர்ம்வேர் இதில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இந்த கேமராவுக்கு முன்னர் இருந்ததுக்கு 4.0 தான் இருந்தது. இப்போ இதுக்கு 5.0 ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதை கேமராவை செட் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸில் வந்து ஸ்பெஷல் பண்டல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம் வந்து கொடுத்துக்கிறது ஹேண்டில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நான் அதில் உள்ளுக்கு காட்டுறேன். ஹேண்டில் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. மற்றது மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் தலையில் போட்டு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோஹெட்டில் முன் நெத்திக்கு நேராகவே போட்டுட்டு நீங்கள் நடக்கவோ கொள்ளவோ என்னவும் செய்யலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இதுக்கு சொல்கிறது கேட் ஸ்ட்ராப் பண்ணு. நீங்கள் உள்ளுக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நான் அதை காட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து மெமரி கார்டு கொடுத்துக்கிறாங்க. இது இந்த ஸ்பெஷல் பண்டில் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த மெமரி கார்டு வரும். கிரியேட்டர் பண்டில் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு வரும். இப்போ வேறு அமேசான்லேயோ வேறு எங்கேயாவது வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த மெமரி கார்டு கிடையாது. அது தனியொரு பேக்கேஜாக வரும். அது எந்த ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்றும் கிடைக்காது. அது செப்பரேட்டாக நீங்கள் ஓட பண்ணி எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அந்த மெமரி கார்டை காட்டுறேன். இதுதான் அதோட வந்த மெமரி கார்டு. 64 கிகாபைட் மெமரி கார்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்ல மெமரி கார்டு. இதை நாங்கள் உள்ளுக்கு கேமராவில் மாட்டிக்கொள்ளலாம்.
இப்போ நான் உங்களுக்கு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான ஒரு சாமான் வெளியே வருது பாருங்கள். GoPro 11 உடைய பாக்ஸ் கொடுத்துக்குறாங்க. இந்த பாக்ஸ் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கிற சாமான். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே உள்ளதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கார்டு ஒன்று கொடுத்துக்குறாங்க. அதோட இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை போட்டுக்கிறாங்க. அதோட உள்ளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்ஸ் வச்சுக்கிறாங்க. இதில் என்ன தேவையோ இது எல்லாத்துக்கும் முழுக்க வழிமுறையெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதை பார்த்து செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து இதில் ஹெட் ஸ்ட்ராப் கொடுத்துக்குறாங்க. இதுதான் அந்த ஹெட் ஸ்ட்ராப்னு சொன்னது. அடுத்தது வந்து இது மவுண்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்துக்கிறது வந்து GoPro கூடிய ஹெல்மெட்டுக்குரிய அக்சசரிஸ் இது ஒன்று இருக்குது. அடுத்தது இதுதான் அந்த ஹெட் ஸ்ட்ராப்னு சொல்கிறது. இதையும் அதில் தேவைக்கு பாவிக்க வேண்டியது. இதில் ஹெல்மெட்டுக்கு போக வேண்டியது இந்த ஸ்பாட், இந்த அக்சசரி அதில் போகணும். அடுத்தது வந்து இது போகணும். அப்படி என்ன சொன்னால் தான் ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு பாவிக்கலாம். இது வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஷர்ட்லேயோ இங்கே என்னால் கொழுவலான்னு சொன்னால் இதுக்குள்ளே இடவழி இருக்குது. அதனால் அப்படி கொழுவலாம் நேரம். அப்படின்னா கேமரா அங்கே பார்க்கக்கூடிய இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஒரு ஹேண்டில் இருக்குது. இதான் GoProன்ற ஹேண்டில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் GoProன்ற ஹேண்டில். சரியா, எல்லாம் நல்ல விஷயங்கள் கொடுத்துக்கிறாங்க. எடுத்து பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் இதான் அந்த கேபிள், சார்ஜிங் கேபிள் வந்து சி கேபிள் ஒன்று சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சி போர்ட், இது வந்து USB ரெகுலர் போர்ட். இதில் இந்த இது வந்து சார்ஜருக்கு போகும், மற்றது வந்து கேமராவுக்கு போகும். அடுத்தது வந்து அதை டைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 2 ஸ்க்ரூ கொடுத்துக்கிறாங்க. 2 ஸ்க்ரூ என்னென்னு சொன்னால் 2 கொடுத்துக்கிறதுல 1 இதுக்குள்ளே போய் போட்டுட்டு மற்றதை கனெக்ட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது இன்னொன்று கொடுத்ததுக்கு கேமராவுக்கு அந்த மற்ற மவுண்ட்டை கொண்டு வந்து இதில் மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறது. அவ்வளோதான் இதில் உள்ளது. அடுத்தது உங்களுக்கு கேட்டபடி 2 பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதில் 2 பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. 2 வந்து அல்ட்ரா பேட்டரி, எண்டூரா பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. 2 பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்க்கலாம், புது பேட்டரி பாருங்கள், சூப்பர் பேட்டரி. இதுதான் அதில் உள்ளது. இப்போ வந்து கொஞ்சம் டைம் லாஸ்டிங் வந்து பெஸ்டராக இருக்குது முந்தல் இருந்த பேட்டரியை விட. அதான் இதில் உள்ள கொஞ்சம் கிரேடான உண்டு. அடுத்தது தான் உங்களோட எதிர்பார்த்துட்டு இருந்த GoPro 11. நீங்கள் GoPro 11 பார்க்கலாம் போகிறங்க. GoPro 11 இப்போ பாருங்கள், GoPro 11 தெரியுதா? இதுதான் அந்த GoPro 11. சூப்பரான கேமரா. நீங்கள் இதெல்லாம் பாவிக்க முன்னம் இதில் பேக்கில் உள்ள ஸ்டிக்கரெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் தான் பார்க்கக்கூடிய இருக்கும். இல்லைன்னு சொன்னால் பார்க்கலாது. முன்னுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ண வேணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு பேட்டரியை போடணும். பேட்டரி போடுறதுக்கு எல்லாத்துக்கு முன்னம் உங்களுக்கு இதில் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் போட்டுக்கிறாங்க. இதில் அது மற்ற இதில் போட்டு கனெக்ட் பண்ணி கொள்வது. அதோட இந்த பக்கம் ஒரு பவர் பட்டன், இந்த பக்கமும் ஒரு பவர் பட்டன். நீங்கள் எதில் பவர் அமர்த்துறீங்களோ அந்த பவர் தான் அடுத்த முறையும் பாவிக்கணும். இல்லைன்னு சொல்லி அமர்த்துறீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், அது கண்டினியூவாக டேர்ன் ஆஃப் பண்ண பார்க்கும். அதாவது ஓஃப் பண்ணி போடும், உடனே ஷட் டவுன் பண்ணிடும். அதனால் நீங்கள் எந்த பவரை பாவிக்கிறீங்களோ அந்த பவரையே திருப்பாவும் பாவிங்க. அதான் உங்களுக்கு பெட்டர். அதோட இதுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த கவரை கலட்டும் போது, அதாவது பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை கலட்டும் போது நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல் பண்ணி இழுக்கணும். இழுத்துக்கொண்டு தான் இதை துறக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். திருப்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸ்க்ரூ ட்ரைவர் இதையும் போட்டு தண்டிடாதீங்கோ. இதுக்குள்ளே வந்து இதில் ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட் தான் மெமரி கார்டு போடுற ஸ்லாட். அடுத்தது வந்து பேட்டரி போடுற ஸ்லாட். அடுத்தது வந்து சார்ஜ் பண்ணுற ஸ்லாட். இப்போ உங்களுக்கு
எல்லாத்தையும் போட்டு முடிச்சிங்கன்னு சொன்னால் இதை க்ளோஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணி போட்டு எல்லாம் இந்த பாவிக்கிறதுக்கு முன்னாடி வரும் இப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் பண்ணி போட்டு பாவிக்கணும். அது எல்லாம் இருக்க. இன்னும் இதில் முக்கியமான விஷயம், இந்த டோரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். உலான்சியில் வேண்டி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா. என்ன காரணம்னு சொன்னால், உள்ளுக்கு இருக்கிற சீப்போர்ட்டை பாவிச்சு சார்ஜ் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் அதைத்தான் செய்யணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம். ஒவ்வொரு காலம் நீங்கள் திறந்து எடுத்து தான் சார்ஜ் பண்ண வேண்டி வரும். அதுக்கு உலான்சியில் போய் நீங்கள் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலான்சி என்ற கம்பெனி அந்த டோரை விற்கிறாங்க. அதுன்ற முழு டீட்டெயிலேன்னு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்ட இருக்கிறது வந்து GoPro 11. இதில் எப்படி செட் பண்ண போகிறோம்ன்றது தான் இதில் காட்டியிருக்கிறேன். இது வந்து பவரை ஓன் பண்ணினால், பவரை இந்த பக்கம் பவர் இருக்குது, இந்த பக்கம் பவர் இருக்குது, ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றை ஓன் பண்ணலாம். ஓன் பண்ணினா முதல் செட்டப் பண்ணிக்க இங்கிலீஷ்னு சொல்லி வரும். லாங்குவேஜ் அதில் எந்த லாங்குவேஜ்ன்றதை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் கனடாவில் இருக்கிறபடியாக பேக் அகெயின் இங்கிலீஷ். ஓகே, அக்ரி. அதில் கேட்டுருக்கிறது என்னென்னு சொன்னால், GoPro இது அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் யூசேஜ் அவைலபிள். நான் ஓமட் சொல்லி அக்ரி கொடுக்குறேன். அதுக்கு பிறகு இருக்குது என்னென்னு சொன்னால், அந்த ஃபுட்டேஜ் இதில் எந்த லொக்கேஷனில் எடுக்கிறதான்னு சொல்லி காட்ட போகிறீங்களான்னு சொல்லி ஓமட் சொல்கிறேன். அதுக்கும் இப்போ இங்கே எடுத்தாண்டா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் தெரிவிக்கும். மற்றது பேட்டரி எவ்வளவு சார்ஜில் இருக்குது, அது 20% சார்ஜில் இருக்குன்றதை காட்டுது. 10% ஃபுல் பவர் இருந்தால் 10% போய் குறைஞ்சி கொண்டிருக்கும். இப்போ உள்ளுக்கு எஸ்டி கார்டு இல்லை, அதில் இன்னும் எஸ்டி கார்டு போடல. ரைட், எஸ்டி கார்டு போடணும் இப்போ. ஓகே, நான் இப்போ அதில் வந்து எஸ்டி கார்டை போட போகிறேன். எஸ்டி கார்டு வந்து நான் சாம்சங் 64 EVO. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3N இருக்கும். ஜூக்குள்ளே 3N இருக்கும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம். இல்லை 1 உள்ள கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பவர்ஃபுல்லாக எடுக்காது. விக்கி அதாவது அதுன்ற கெப்பாசிட்டியை இதில் ஹேண்டில் பண்ணாது. அது நம்ம 1 ஜூ சேனல் உள்ள கார்டில். ஆகவே நீங்கள் 3 உள்ளதை தான் எடுக்கணும். இப்போ நான் அந்த கார்டை போட போகிறேன். உங்களுக்கு இது வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு, ஃபுல் சைஸ் கார்டு போட முடியாது. ஓகே, இப்போ வந்து அந்த டோரை எப்படி திறக்கிறாண்டு இதை நீங்கள் இதில் ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு தடமாக இருக்குது. அதை ஃபுல் பண்ணி கீழே இப்படி மேலே எடுத்தால் தான் திறக்கலாம். இல்லை நீங்கள் தண்டினீங்கன்னு சொன்னால், இதில் ஸ்க்ரூ ட்ரைவரோ இதான் போட்டு தண்டினீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள சைட்டில் உள்ள ரப்பர் எல்லாம் வந்து பழுதடைஞ்சிடும். அதனால் நன்னப்பட்டு போடும். நன்னப்பட்டுன்னு சொன்னால் இதில் தண்ணி போகிறதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு சான்ஸுகள் கூட. ஆகவே அதை நீங்கள் எக்காரணம் கொண்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு தண்டி இந்த டோரை திறக்காதீங்க. ஓப்பன் பண்ணுற ஈஸியாகவே ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுக்கிறாங்க. அதோட உள்ளுக்கு பேட்டரி இருக்குது. இந்த இதில் பேட்டரி இருக்குது. இதில் சி போர்ட் இருக்குது. இந்த சி போர்ட்டில் தான் பவரை கனெக்ட் பண்ண வேணும். இப்போ இந்த ஸ்லாட்டில் இருக்கிற ஓப்பனில் இருக்கிற ஸ்லாட்டுக்கு இந்த எஸ்டி கார்டை போடுறோம். இப்படி ஃபுல்லாக உள்ளுக்கு தள்ளி விட வேணும். தள்ளி விட்டால் அது உள்ளுக்கு போய் இருந்துடும். ஓகே, அதுக்கு பிறகு நான் டோரை போட்டுறோம். டோரை ஃபுல் பண்ணி இந்த ட்ரிகரை ஃபுல் பண்ணி கீழே இழுத்து மேலே தள்ளி விடணும். அப்போ தான் ஓகே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அது ப்ளாக் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்ஸ்டால் த GoPro ஆப் ஆன் யுவர் ஃபோன் ஃபினிஷ் செட்டப். ஓகேன்னு சொல்ல வேண்டியது தான். அதுக்கு இப்போ வந்து என்னுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு பிறகு 10 டே லிங்க் பண்ண வச்சு அப்டேட் பண்ணுது. அந்த ஃபர்ம்வேரை வந்து அப்டேட் பண்ண வைக்குது. அப்டேட் பண்ண எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நாங்கள் இதிலேருந்து வீடியோவோ என்னவோ எடுக்கலாம். அதுக்கு முன்னே எதுவுமே செய்யக்கூடாது, செய்யாமல் விட மாட்டுது. இதுதான் அதுன்ற முறைப்படியான முறையில் செட்டப் பண்ணணும் GoPro 11.
இன்ஸ்டால் அப்டேட் பண்ணப்படுது. அப்டேட் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி கொண்டிருக்குது. இப்போ இது 2-3 தரம் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 2-3 தரம் அது ஓப்பன் பண்ணி ஓன் ஆகும். அது GoPro வந்து அப்படி செய்யும். அது செய்த பிறகு எல்லாம் செட்டப்புக்கு நார்மல் செட்டப்புக்கு ரெகுலர் செட்டப்புக்கு வந்துடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்ட் வந்துச்சு 2 தரம் 2 வீக் வந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் டன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிஇருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன வியூ பண்ணுதோ அதில் சரியான சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணி விடணும். இப்போ ஈஸி மோடுக்கு வந்திருக்குது. இப்போ வந்து கேமரா வந்து ஈஸி மோடில் இருக்குது. இப்போது தேவையானபடி நாங்கள் இனி செட்டப் செய்து கொள்ளலாம். அதில் இப்போ வந்து ஃபோன்லேயும் அப்டேட் பண்ணி சரியான முறையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறது ஓட்டோ அப்லோட் அதெல்லாம் செய்கிறதுக்கு நான் அதை பிறகு செய்து கொள்கிறேன். அதுக்காண்டி ஐ வில் டூ திஸ் லேட்டர் அதை அந்த பட்டனை மாற்றி கொள்கிறேன். இப்போ லெட்ஸ் கொண்டு வர்றேன். இதில் ஃபைல் ஜெனரேட்டட் ஆஸ் யுவர் ஃபுட்டேஜ் ஆட்டோ அப்லோட்ஸ். இது ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே நாங்கள் எடுக்கிற வீடியோ இதில் ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொள்ளும் தானாகவே. நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சரியா? இதில் நாங்கள் இப்போ எடுத்தால் உடனே எடிட் பண்ணலாம். எங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். சினிமா